Good morning everyone. Today's topic is statistics. Statistics means pulli vivaram. Okay, we cross this in our daily life. We use one main word in this chapter, that is data. Do you know the meaning of data? Data means collection of information about anything. Okay, data is collected, measured and analyzed. டேட்டா அப்படின்ற வேர்டு தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு. டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் எதை பற்றினாலும் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸு, அப்புறம் ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டோன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸோட ஆதார் நம்பர்ஸ்லாம் எனக்கு வேணும். ஸோ கலெக்ட் தட் அப்படின்னா அது ஒரு டேட்டா. ஓகே, டேட் ஆஃப் பர்த் வேணும், அது ஒரு டேட்டா. பிளட் குரூப் வேணும், அது ஒரு டேட்டா. இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு மேட்டரையும் கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டான்னு சொல்கிறோம். டேட்டா, the numeral information or fact collected are known as data. அது வந்து ஒரு நம்பரான ஒரு விஷயத்தை பற்றின நம்பர்ஸாக இருக்கலாம். இப்போ ஆதார் நம்பர் நம்ம எடுத்தோம்னா நம்பர்ஸாக கலெக்ட் பண்ணுறோம். இல்லை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருன்னு கேட்டோம்னா நம்பர்ஸில் கலெக்ட் பண்ண போகிறோம். ஃபேக்ட் கலெக்டட் அப்படின்னா பிளட் குரூப் அப்படின்னா அது நம்பரில் கலெக்ட் பண்ண முடியாது. ஏ பாசிட்டிவாக, பி பாசிட்டிவாக, அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், சம் ஃபேக்டை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ டேட்டா மீன்ஸ் த நியூமரல் இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபேக்ட் கலெக்டட் ஆர் நோன் அஸ் டேட்டா. இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து primary data, next one secondary data. Okay, on the basis of collection, data are of 2 types. They are primary data and secondary data. Primary data means the raw data which has just been collected from the original source. இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு வேணும் அப்படின்றேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் நேரடியாக கேட்டுக்கிறேன் அப்படின்னா அது ரா. இன்னொரு எக்ஸாம்பிள், இன் யுவர் கிளாஸ் டுடே ஹவு மெனி ஆர் ஆப்சன்ட் டேஸ் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அது ரா டேட்டா. இப்போ ஆன் த ஸ்பாட் நான் கேட்டு உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுற விஷயங்கள் அதான் ராவாக இருக்கிறது primary data. The type of leaves collected by students for the studying nature. இப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, நேச்சரை பற்றின ஒரு லெசனுக்காக நீங்கள் லீவ்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க, இலையெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எத்தனை பேர் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன் த ஸ்பாட், அதுக்கான ரிசல்ட் ஆன் த ஸ்பாட்லேயே எனக்கு கிடச்சிரும். ஓகே, அதுதான் என்னது, ப்ரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா மீன்ஸ் secondary data consists of second hand information which has already been collected. It could have been collected by someone other than the user for some other purpose. For example, நம்ம வந்து நியூஸ் பார்க்குறோம். நியூஸ் வந்து டெய்லி நியூஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் கிரிக்கெட் ஸ்கோர் கேதர்டு ஃப்ரம் வெப்சைட். இப்போ நம்ம நியூஸில் வந்து கேதர் பண்ணி சொல்கிறாங்கல்லப்பா, அது வந்து என்ன பண்ணுவாங்க, கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு போர்டு இருக்கும். அவங்க கேதர் பண்ணி வச்சுருக்கதை இவங்க நியூஸ் சேனல்ஸ் வந்து வாங்கி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒருத்தவங்க வச்சுருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம பர்பஸ்க்காக அதை கலெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறது தான் என்னது, secondary data. Okay, list of contact numbers from telephone directory. Telephone directory means அது ஒரு புக்கு. அந்த புக்கில் எல்லா நம்பர்ஸும் நம்ம இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ்லேருந்து எல்லா இம்பார்ட்டண்டான ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான ஃபோன் நம்பர்ஸ் எடுத்துக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி டேட்டா. இதெல்லாம் எக்ஸாம்பிள். உங்கள் புக்கில் இன்னும் நிறைய இருக்குது, நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் இஸ் ஆர்கனைசிங் டேட்டா. ஓகே, நான் இப்போ டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஆர்கனைஸ் பண்ணணும், தட் மீன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம
இப்போ ஒரு பர்சனோடைய நேமு, அவனோட அட்ரஸ், அவனோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். இது மாதிரி நான் 100 பேரோட வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இவங்களோட நேம் எல்லாம் ஒரு கேட்டகரியில் வைக்கலாம், டேட் ஆஃப் பர்த்லாம் ஒரு கேட்டகரியில் வைக்கலாம், அட்ரஸ்லாம் ஒரு கேட்டகரி வைக்கலாம். தட் இஸ் ஆர்கனைசிங் டேட்டா. த கலெக்டட் டேட்டா ஆர் டு பி அரேஞ்ச்டு மெத்தடிக்கலி ஆர் லாஜிக்கலி ஸோ தட் த இன்ஃபர்மேஷன் கேன் பி லாக்ட் அப் ஃபாஸ்ட் whenever named easily and efficiently. இப்போ நம்ம நேம் வைஸ், இப்போ இந்த ஒரு ராஜா அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த ராஜாவுக்கு நேராக அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அது மாதிரி கேட்டகரி வைஸ் நம்ம பிரித்து வச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒரு இதுக்காக தேடுறோம், சர்ச் பண்ணும்போது அதை கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும், லாஜிக்காக மெத்தடிக்கலாக என்ன பண்ணணும், அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுதான் ஆர்கனைசிங் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேலி மார்க்ஸ் வந்து இட்ஸ் அந்த டேபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், அதை வந்து நம்மளுக்கு ஈஸி பண்ணும். கன்சிடர் த டேட்டா கலெக்ஷன் பை, அவங்க எக்ஸாம்பிள் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் டேலி மார்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெர்டிக்கல் லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கோடு யூஸ் பண்ணுறத ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம். அவங்க ஸ்வீட் வாங்கியிருக்காங்க. நம்ம டிக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், டேலி மார்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேலி மார்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், டிக் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸ்வீட் வாங்கியிருக்காங்க, கேசரி 3, ஓகே, குலோப் ஜாமுன். இது இப்படி எழுதும் போது இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எப்படி ஈஸி பண்ணுறாங்க அப்படின்னா 1 2க்கு 2 லைன், 3க்கு 3 லைன், 4க்கு 4 லைன்ஸ், 5க்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 4 லைன்ஸை கிராஸாக ஒரு லைன் போடுறாங்க. இந்த கிராஸ் லைன் போடுறனால இது 5 பார்த்தோன்னே இது 5, இதோட மீனிங் 5 நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்போ இந்த டேபிளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இதில் ஈஸியாக ஓகே, இதில் 5 இருக்குது, இதில் 5 இருக்குது, இதில் 1, அப்போ 5 5 1 11 அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை டேலி மார்க்கை ஈஸியாக இதில் வந்து என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நோட், the occurrence of each information is marked by a vertical line. இந்த vertical line தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். நோட் வந்து important, it's they ask in one words or true or false, match the following, anything. Every fifth tally is recorded by streaking through the previous 4 vertical line as இது மாதிரி என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் 4 லைனு என்ன வெர்டிக்கல் லைன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக்கிங் பண்ணுறாங்க, அடிக்கிற மாதிரி இப்படி பண்ணோன்னா இதோட வேல்யூ வந்து 5. திஸ் மேக்ஸ் கவுண்டிங் அப் த டேலிஸ் ஈஸி. இதை இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறனால கவுண்டிங் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் 5.1 எக்ஸசைஸ் 5.1லேருந்து உங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி கொடுத்துருக்க டேட்டா, ப்ரைமரி டேட்டா, செகண்ட் டேட்டா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எக்ஸசைஸ் 5.1லேருந்து எக்ஸாம்பிள் 5.1லேருந்து நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. விஜி த்ரோ ஏ டை 30 times and noted down the result each time as follow. Prepare a table on the numbers shown using tally mark. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அது எத்தனை தடவைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி டேபிள் போடுறதா இதோடைய சொல்யூஷன். ஓகே, நம்பர் ஆஃப் டைம்ஸ் த்ரோ, எத்தனை தடவை எரிஞ்சிருக்காங்க, ஒரு தடவை 1 2 3. ஓகே, அது மாதிரி நெக்ஸ்ட் டேலி மார்க் ஃப்ரீக்குவன்சி. இந்த டேலி மார்க்கை கவுண்ட் பண்ணி நம்ம நம்பரில் எழுதுறது தான் ஃப்ரீக்குவன்சி. ஓகே, இப்போ 1, இந்த 1 வந்து எத்தனை தடவை வருதுன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 டைம்ஸ் வருது. அப்போ 3 வெர்டிக்கல் லைன் போடுறோம், இதை நம்பரில் எழுதுகிறோம். அதே மாதிரி 2 எத்தனை தடவை, 3 எத்தனை தடவை, 4 5 6, இது எல்லாத்தையும் டேலி மார்க்கில் எழுதி அதோட ஃப்ரீக்குவன்சி. நெக்ஸ்ட் யூ மஸ்ட் ஃபைண்ட் த டோட்டல், ஹவு மெனி டைம்ஸ், டோட்டலி ஹவு மெனி டைம்ஸ் 30. இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்மளுக்கு 30 டைம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா தான் இந்த 30 டைம்ஸும் உங்கள் ஃப்ரீக்குவன்சியோட கவுண்டிங்கும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய ப்ராப்ளம் கரெக்டு.
இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ மேலே ஃபஸ்ட் லைனில் 15னா சேம் கீழேயும் 15 தான் இருக்குது. 15 + 15 30, டோட்டல் 30 ஈக்குவல் ஆகுது. ஸோ இட்ஸ் கரெக்ட். ஓகே, exercise 5.1 the collected information is called data. A example of a primary data is அங்கே example இருக்கு, அதில் ஏதாவது ஒரு example இதில் எழுதிக்கோங்க. An example of secondary data in your book, there is a lot of example, pick one and write it. Okay, then total the tally mark for number 8 க்கு எப்படி tally mark எழுதுறது? 1 2 3 4 5 then 6 7 8. ஓகே, சேம் விஜி ப்ராப்ளம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இட்ஸ் ஹோம்ஒர்க். க்ரீன் எத்தனை டைம் வந்திருக்கு, ப்ளூ எத்தனை டைம் வந்திருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி டேபிள் போடுறீங்க. இந்த டேபிளில் என்ன பண்ணுறீங்க, கலர்ஸ் இங்கே வந்து என்ன பண்ணணும், கலர்ஸ், டேலி மார்க், ஃப்ரீக்குவன்சி சேம் போட்டுட்டு இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு, க்ரே அது மாதிரி அந்த கலர்ஸோட நேம்ஸ் எழுதி அந்த கலர்ஸ் வந்து எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு டேலி மார்க்கு, தென் அதோட ஃப்ரீக்குவன்சி போட்டு ஆட் பண்ணிடணும். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் ஹோம்ஒர்க், தென் ஃபோர்த் ப்ராப்ளம் ஆல்சோ ஹோம்ஒர்க், சேம் ப்ராசஸ். ஓகே, ஃபிஃப்த் ப்ராப்ளம், the table shows the number of calls recorded by a fire service ஸ்டேஷன் இன் 1 year. 1 இயரில் ஃபயர் ஸ்டேஷன் சர்வீஸ்க்கு கால் பண்ண அந்த கால் ரெக்கார்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓகேவா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க, அவங்களே டேபிள் போட்டு கொடுத்துட்டாங்க. பில்டிங் ஃபயர் அப்படின்னு எத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 5, இது +1 6, 6 கால்ஸ் வந்திருக்கு. அதர் ஃபயர்ஸ் பார்த்தோம்னா 5 5 1 11 டைம்ஸ் வந்திருக்கு. இங்கே கொடுத்துட்டாங்க. ஹசார்டஸ் மெட்டீரியல் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 7க்கு வரையணும். 1 2 3 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்கியூக்கு 4 1 2 3 4. ஃபால்ஸ் அலாரம் 5 + 2 7. டோட்டல் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டல் பண்ணுங்க பார்ப்போம். டோட்டல் 35. ஓகே, நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. விச் டைப் ஆஃப் கால்ஸ் வாஸ் ரெக்கார்ட் த மோஸ்ட்? ஓகே, இட்ஸ் a note work. Which type of calls was recorded the most? அதை பாருங்கள். சி, இந்த டேபிளில் பாருங்கள், எது ஹையஸ்ட் கால்ஸாக இருக்குது, அதர் ஃபயர்ஸ் மட்டும்தான் அது அதிகமான கால்ஸ் இருக்குது. ஸோ அதர் ஃபயர்ஸ் கால்ஸ் வாஸ் ரெக்கார்டட் த மோஸ்ட். விச் டைப் ஆஃப் கால்ஸ் வாஸ் ரெக்கார்டட் த லீஸ்டாக கம்மியாக எந்த கால்ஸ்க்கு இருக்குது? ரெஸ்கியூ கால்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டேபிளை வச்சு நம்ம ஆன்சர்ஸ் எழுதணும். ரெஸ்கியூ கால்ஸ் வாஸ் ரெக்கார்டட் த லீஸ்ட். யூ மஸ்ட் ஃபார்ம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் இன் ஆல்? டோட்டலாக எத்தனை கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க? 35 கால்ஸு. ஹவு மெனி கால்ஸ் வேர் ரெக்கார்டட் அஸ் ஃபால்ஸ் அலாரம்? இன் ஃபால்ஸ் அலாரம் how many calls? 7 calls. 7 calls were recorded as false alarm. Okay, objective type question. Next topic is pictograph. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்மளுக்கு நம்பர்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்பர்ஸ்லையோ இல்லை வேர்ட்ஸ்லையோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கு நம்மளை டேபிள் போட சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பர்ஸ் வேர்ட்ஸ் இல்லாமல் பிக்சர்ஸ் கொடுத்து இந்த பிக்சர்ஸ் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரெப்ரசன்ட் அப்படின்னா ஒரு பிக்சருக்கு இத்தனை வேல்யூ இருக்குது, ஒரு பிக்சர்னால் இருக்குது 10 இருக்கும் 100 இருக்கும், அது மாதிரி வேல்யூஸ் கொடுத்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன நேம் சொல்கிறாங்க? பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்டோகிராஃப் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா த்ரூ பிக்சர்ஸ் வழியாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங்
பிக்டோகிராஃப் யூஸ் பண்ணுற நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு மெசேஜ் தராங்க, ஒரு டேட்டா தராங்கன்னா அதை ஈஸியாக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து நம்மளை ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தாலே தெரியுது. இது ஏதோ காரை பற்றி, ஒன்று கார் விற்றுருக்கலாம் இல்லை வாங்கியிருக்கலாம், அதை பற்றி சொல்லியிருக்கலாம். லாரி, ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் இது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. See example 5.2. The following data table shows the number of vehicles sold in a year. இப்போ ஒரு இயரில் வெஹிக்கிள் சோல்ட் பண்ண டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. கார், வேன், மோட்டார் சைக்கிள், பஸ், பைசைக்கிள். கீ, 1 picture represent 10 vehicle. அப்போ ஒரு பிக்சரோட வேல்யூ என்னப்பா, ஈச் எல்லா பிக்சருக்குமே இது அப்படின்னா 10 கார்ஸ்னு அர்த்தம். அப்போ ஒரு காருக்கு என்ன மீனிங், 10. அப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70. அப்போ 70 கார்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 30 வேன்ஸு. ஸோ இதுதான் ரெப்ரசன்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட், இந்த கீ தான் இம்பார்ட்டன்ட். ஒரு கார், ஒரு சைக்கிள் வந்து எதை மெஷர் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு சேம் ப்ராப்ளம், ஜஸ்ட் நம்ம அதை ட்ரா பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கொஷின் மட்டும் எழுதி சொல்யூஷன் எழுதியிருக்கேன். லுக் அட் த pictograph and answer the following questions. How many motorcycle were sold in a year? ஒரு இயரில் எத்தனை மோட்டார் சைக்கிள் சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. மோட்டார் சைக்கிள் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ தேர் வேர் 9, ஒரு 9 பிக்சர்ஸ் இருக்குது. ஒரு பிக்சருக்கு 10 வேல்யூ அப்படின்னா 9 பிக்சருக்கு எத்தனை வேல்யூ வரும், 90 மோட்டார் சைக்கிள்ஸ் சோல்டு. ஓகேப்பா. Next, number of buses sold in a year is 20. Say true or false. See picture பாருங்க. How many bus? 1 2 10 20. Correct. 20 bus தான் 1 இயருக்கு sold பண்ணியிருக்காங்க. So true. How many bicycles were sold? There were how many bicycles? 1 2 3 4 bicycles. So there were 4 into 10 equals to 40 bicycles sold. How many cars and vans were sold? There were 7 cars and 3 vans pictures. அங்கே எத்தனை pictures இருக்குது, 7 car picturesum 3 van pictures இருக்குது. So 7 into 10 70, 3 into 10 30, 70 plus 30 100 cars and vans sold. Okay, last question. How many vehicles were sold altogether? Total எத்தனை vehicles வண்டிகள் வந்து விற்றுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா there were 7 cars. காரில் 7 pictures இருந்துச்சு, வேனில் 3 pictures, மோட்டார் சைக்கிள் 9 pictures, in bus 2 pictures and bicycle is 4 pictures. Then 7 means 70, 3 means 30, 9 means 90, 2 means 20, 4 means 40. Totally 250 vehicles sold. Okay, Abba? So in this lesson you must understand the question first, then all the answers are in the question also. Okay, thank you.